கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் அன்பாய் நேசிக்கப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புதிய எருசலேம் எழுப்புதல் தேவாலயத்தின் மூலமாய் உங்களை மிகுந்த அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு வைத்திருக்கிறாரே, அவருடைய சுத்த கிருபையை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். இன்னும் கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் வாஞ்சியோடு கூட வரும்போது நிச்சயமாகவே அவருடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை குணமாக்குவார், நம்மை அழிவிலிருந்து காப்பாற்றுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். நம் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நம் மத்தியில் இருக்கிற அருமை ரெவரண்ட் தேவசுந்தர் ஐயா அவர்கள் நம்மை இப்போது ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சுவாமி, என்னை மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன். என் நாமத்தினாலே 2 பேர்களோ 3 பேர்களோ கொடுவீர்களோ அவர் நடுவில் இருப்பேன் என்று சொன்னேன். அப்பா, இந்த ஓய்வு நாளில் அப்பா இல்லங்களில் தங்கி இருக்கிற இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் இந்த சத்தியத்தை கேட்கிறார்களோ அப்பா, அங்கு ஒரு விடுதலை தந்து ஒரு சுகத்தை தந்து அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைத்து அப்பா நீர் அவளை ஆசீர்வதிக்கிறபடி நானே உமக்கு நன்றி. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருந்து ஆவியானவர் பேசுவார் என்று சொன்ன அந்த வேத வாக்கியத்தின் பிரகாரம் டாக்டர் ரெவரண்ட் நெல்சன் தீரதாஸ் ஐயாவை எடுத்து வல்லமையாய் நீர் பயன்படுத்த வேண்டும் என்று வைக்கிறோம். அப்பா, செய்தியானது அநேகரை ஆறுதல் படுத்த தேற்ற அப்பா உமது உள்ளங்கையை நீட்டி அப்பா காயப்பட்ட கரங்களை நீட்டி அவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வைக்கிறோம். கேட்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வைக்கிறோம். தேசத்தின் எல்லா எல்லையிலும் அப்பா, எல்லா ஊர்களிலும் எல்லா ஸ்தலங்களிலும் நீ தங்கியிருந்தவளை ஆசீர்வதிப்பீராகப்பா. அப்பா, தேசத்துக்காக ஏறெடுக்கக்கூடிய விண்ணப்பங்கள் அப்பா எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வைக்கிறோம். தேசத்துக்கு சேமத்தினாலே கர்த்தர் நிரப்ப வேண்டும் என்று வைக்கிறோம். அப்பா, நீர் அப்படி செய்தபடினாலே உமக்கு நன்றி. முது நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாக வேண்டும் என்று வைக்கிறோம். கட்டப்பட்ட மனிதர்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும் என்று வைக்கிறோம். இந்த ஜெபத்தை நிசனாகிய இயேசு கிறிஸ்துவிலே இருக்கும் நல்ல தந்தையே, ஆமென். ஆமென். தேசமே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே என்று பாடலை நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடலாம். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். தேசமே தேசமே நீ பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. மகிழ்ந்து பாடு மகிழ்ந்து பாடு, ராஜா வருகிறார். நீ மகிழ்ந்து பாடு மகிழ்ந்து பாடு, ராஜா வருகிறார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். தேசமே தேசமே நீ பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். சின்னவன் 1000 ஆவா, சிறியவன் பலத்த ஜாதியுமாவா. சின்னவன் 1000 ஆவா, சிறியவன் பலத்த ஜாதியுமாவா.
விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு, ராஜா வருகிறார். நீ மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு, ராஜா வருகிறார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய பெரிய காரியங்களை உனக்கு செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய பெரிய காரியங்கள் செய்திடுவார். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு, ராஜா வருகிறார். நீ மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு, ராஜா வருகிறார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். தேசமே தேசமே நீ பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். ஆமா என் அன்பு சகோதர சகோதரிகளே, எதை நினைத்து இன்றைக்கு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? உலகத்தில் இன்று சம்பவித்துக் கொண்டிருக்கிற தேசிய பேரழிவு, பயங்கரமான இந்த கொள்ளை நோய் தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ஒரு மரண பயம், ஒரு திகில் நம்மை ஆட்டி படைக்கிறது. கொள்ளை நோய் மட்டுமல்ல, கொடிய பஞ்சங்கள், வெட்டுக்கிளிகளினாலே வருகிற சேதங்கள், இப்படி பல விதங்கள்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட என்று சோர்ந்து போய் ஆராதனைகள் இல்லாமல், ஜெபங்கள் இல்லாமல், தேவ செய்தி இல்லாமல் எங்கும் இன்னைக்கு ஒரு வறட்சியான ஒரு ஆவிக்குரிய வறட்சி, உலக பிரகாரமாகவும் ஒரு பெரிய வறட்சி, பயத்தோடு திகிலோடு கூட இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது தேசத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தையை என் உள்ளத்தில் பேசும்படியாக ஆவியானவர் ஒரு பாரத்தை கொடுத்தார். அதைத்தான் இன்றைக்கு செய்தியாக உங்களோடு கூட நான் ஜெபத்தோடு தேவ ஆவியானுடைய துணையோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எடுத்துக்கொள்ளலாமா? பழைய ஏற்பாட்டு பகுதி, அது யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் அது அடங்கி இருக்கிறது. தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசம் மகா பெரிய ஒரு அழிவை நோக்கி போய்கொண்டிருந்தது. ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசி ஆகிய யோவேலை அனுப்பி யூதாவோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட கர்த்தர் பேசுகிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலே, யூதாவே, நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி அவர்களை ஆற்றி தேற்றுகிற, தைரியப்படுத்துகிற ஒரு வல்லமையான வாக்குத்தத்த வசனத்தை தான் ஆண்டவர் இன்று நமக்கு கொடுத்திருக்கிறார். என் வாழ்க்கை செழிக்குமா? என் எதிர்காலம் வளமாய் இருக்குமா? என் குடும்பம், என் பிள்ளைகள் முன்னேறுவார்களா? ஐயோ, பசியில, பட்டினியில, பஞ்சத்தில் இருக்கிறேனே, என் குடும்பம் புடிய அழிந்து போய்விடுமா என்றெல்லாம் நீங்க கலங்குகிறீர்களா? இதே நிலைமையில தான் ஒரு மகா பெரிய ஒரு பேரழிவை இந்த யூதா இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்தார்கள்.
அன்புக்குரியவர்களே, வெட்டுக்கிளிகளினாலே அங்கே விளைநிலங்கள் எல்லாம் பட்சித்து போடப்பட்டது. அதனாலே அவர்களுக்கு பஞ்சங்கள், விளைநிலங்கள் எல்லாம் அங்கே விளைச்சல் கொடுக்க முடியாதபடி அது பாழாய் போயிற்று. வெட்டுக்கிளிகள், பஞ்சங்கள், மூன்றாவதாக அந்நியருடைய படையெடுப்பு, பட்டயம் அவர்களுக்கு விரோதமாய் வட திசையிலிருந்து அவர்களுக்கு விரோதமாய் பட்டயங்கள் வந்தது. நான்காவதாக அக்கினி வந்து அவர்களை பட்சித்து போட்டது. இப்படி பல விதங்களிலே கர்த்தருடைய ஜனம் அழிவை சந்தித்தார்கள். பஞ்சத்திலும், பட்டினியிலும், பட்டயத்திலும், அக்னியிலும், இப்படி அடுத்து பல விதங்களிலே அவர்கள் பாதிக்கப்பட்டு தேசிய அளவில் ஒரு பேரு அழிவை அவர்கள் அங்கே சந்தித்தார்கள். யோவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவேல் அங்கே சொல்லுகிறார், முதியோரே கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது, உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படி சம்பவித்ததுண்டா என்று சொல்லி கேட்கிறார். இதுவரையிலும் நீங்கள் கண்டிராத ஒரு மகா பயங்கரமான ஒரு அழிவு. என்ன அந்த அழிவு? பச்சை புழு அது அரித்து விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. வெட்டுக்கிளி விட்டதை பச்சை புழு தின்றது. பச்சை புழு விட்டதை இங்கே முசுக்கொட்டை பூச்சி தின்றது. இப்படி பச்சை புழுவும், வெட்டுக்கிளிகளும், பச்சை கிளியும், முசுக்கொட்டை பூச்சியினால அடுத்து பயிர்கள் எல்லாம் பட்சித்து போட்டு தானியங்கள் இல்லாமல் விளைநிலங்கள் எல்லாம் பாழ் நிலங்களாக மாறி மகா பெரிய பஞ்சத்தை அவர்கள் சந்தித்தார்கள். முதியோர்களே, உங்கள் நாட்களிலே நீங்கள் அதை பார்த்ததுண்டா என்று தீர்க்கன் கேட்கிறார். உங்கள் முற்பிதாக்களின் நாட்களிலே கூட இப்படி நடக்கவில்லையே. ஏன் தேசம் இப்படிப்பட்ட ஒரு அழிவை நோக்கி, இப்படிப்பட்ட ஒரு மகா கொடூரமான சூழ்நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தையை இங்கே யோவேல் தீர்க்கதரிசி கொண்டு வருகிறார். உலகம் எங்கிலும் பொருளாதாரத்தில் மட்டும் ஒரு பெரிய சீரழிவு அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட போஜன பலி இல்லை, பான பலி கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அகன்று போய்விட்டது. ஆசாரியர்களும் துக்கிக்கிற ஒரு நாளாக அந்த நாள் இருந்தது. அன்புக்குரியவர்களே, திராட்சை செடி, அத்தி மரம், மாதுளை கனிதரும் விருட்சங்கள், வயல் நிலங்கள் எல்லாம் பாழாய் போயிற்று. பூமி மிகவும் துக்கம் கொண்டாடுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. குடும்பங்கள் தத்தளித்தார்கள். மிருக ஜீவன்களுக்கு கூட மேய்ச்சல் இல்லாமல் போய், தண்ணீர் இல்லாமல் போய், மிருகங்களும் சாக கிடக்க, இப்படி தேசம் மகா கொடிய ஒரு சூழ்நிலைக்கு அங்கே தள்ளப்பட்டது. அன்புக்குரியவர்களே, ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த யூதா இஸ்ரவேல் மக்களுக்கு வர வேண்டும்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்றால், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை விட்டு வழி விலகி போனார்கள். எப்பொழுது தேவ ஜனம் கர்த்தரை விட்டு வழி விலகி போகிறார்களோ, அப்பொழுது பெரிய ஒரு பொருளாதார சீரழிவை அவர்கள் சந்திக்கிறார்கள், நஷ்டங்களை சந்திக்கிறார்கள். இளைய குமாரன் தகப்பனுடைய வீட்டை விட்டு தூர தேசத்துக்கு போனான். சொத்திலே அவன் பங்கை வாங்கி கொண்டு தான் போனான், பணத்தோடு தான் போனான். ஆனால் அவன் வாழ்ந்த சரித்திரம் இல்லை. அவன் சீரழிந்து போனான். பஞ்சத்திலும், பட்டினியிலும், பன்றியின் நாற்றத்திலும் அவன் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதே போலதான் கர்த்தரை விட்டு ஜனங்கள் வழி விலகி சென்றார்கள்.
விக்கிரக ஆராதனை அவர்களுக்குள் வந்தது. ஏழை எளியவர்களை அவர்கள் மிகவும் ஒடுக்கினார்கள். எங்கும் அநீதிகள், ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கை, அக்கிரமங்களும் பாவங்களும் நிறைந்த ஒரு அநீதியுள்ள ஒரு வாழ்க்கை. அநியாயமாய் அவர்கள் சம்பாதித்தார்கள். அநியாயமாய் ஏழைகளை ஒடுக்கி அநியாய ஐஸ்வர்யத்தின் மேல் அவர்கள் நம்பிக்கையுள்ளவர்கள் ஆனார்கள். ஆளுகிறவர்கள், ஆளுகிற தலைவர்கள் அநியாயக்காரர்களாய், கொடுமைக்காரர்களாய் அவர்கள் மாறினார்கள். ஆசாரியர்களும் பாருங்கள், உலகத்தார் தான், சபையார் தான் இப்படி மாறினார்கள் என்றால், ஆசாரியர்களும் உலகத்தோடு கூட ஒத்து போய்விட்டார்கள். ஆகவேதான் தேவ கோபாக்கினை அவர்கள் மேல் வந்தது. கர்த்தர் அனுப்பின வெட்டுக்கிளிகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த பஞ்சத்தை கர்த்தரே அனுமதித்தார். பச்சை புழுக்களையும் பச்சை கிளியையும் வெட்டு கிளியையும் முசுக்கோட்டை பூச்சியும் கர்த்தரே அனுப்பி இப்படி தேசத்திலே பஞ்சத்தை அவர் வரவழைத்தார். காரணம் என்ன? தேவ ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். தேவ ஜனம் ஒட்டு மொத்தமாக முழு தேசமே கர்த்தரண்டைக்கு வர வேண்டும். ஆகவேதான் யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இப்பொழுதே நீங்கள் உபவாசத்தோடு, யோவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் நீங்க கர்த்தரிடத்துக்கு திரும்புங்கள். வஸ்திரங்களை அல்ல, இருதயத்தை கிழித்து நீங்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்புங்கள். நீங்கள் மனம் திரும்பும் போது நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும். பஞ்சங்கள் மாறும், பொருளாதாரத்தில் ஒரு பெரிய செழிப்பு உண்டாகும். பாழாய் போன வயல் நிலங்கள் எல்லாம் விளை நிலங்களாக மாறும். ஒரு பெரிய மனம் திரும்பும்படியாக முதியோர், மணவாளன், மணவாட்டி, பால் உண்ணுகிற குழந்தைகள் வரையிலும் எல்லோரும் சபையை கூட்டுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி மனம் திரும்புகிற ஒரு பெரிய ஒரு அழைப்பை எங்க ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாய் கொடுக்கிறார். அப்படி நீங்கள் இருதயத்தை உடைத்து, இருதயத்தை கிழித்து நீங்கள் மனம் திரும்பும் போது கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவருமாய் இருக்கிறார். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருக்கிறார் என்று ஆண்டவருடைய இரக்கத்தை அங்கே அவர்களுக்கு பிரசங்கிக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பசியிலே வாடுவது தேவனுடைய சித்தம் அல்ல. இப்படி கொள்ளை நோயிலே நாம் மரிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. இப்படி பஞ்சத்திலே சாவது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் மனம் திரும்பி பிழைக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காகத்தான் இப்படி வெட்டுக்கிளிகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். இப்படி கொள்ளை நோய்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். தேசத்திலே கொடூரங்கள் நடக்கும்போது, கொலைகள், வன்முறைகள், மந்திரங்கள், பில்லி சூனியங்கள், அநியாயமா ஏழைகள் ஒடுக்கப்படும் போது, சிறு பிள்ளைகள் கடத்தப்படும் போது, வாலிப பெண்கள் கடத்தப்படும் போது, நரபலி கொடுக்கும் போது தேவன் நீதி செய்கிற தேவனாய் அவர் இறங்கி வருகிறார். ஆளுகிற தலைவர்கள் தேவ பயம் இல்லாமல் துடிகரமாய் அவர்கள் தங்கள் பாவங்களில் ஈடுபடும் போது, திருச்சபை மக்கள் விக்கிரக ஆராதனை செய்யும் போது, சபைக்குள்ளேயே இப்படிப்பட்ட பாவங்கள் வந்தது. தேவன் தன்னுடைய நீதியை நிலைநாட்டும்படி இறங்கி வந்தார். அவர்களை அழிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. அவர்கள் மனம் திரும்பி பிழைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அழைப்பை அங்கே கொடுக்கிறார். யூதா ஜனங்களே, இஸ்ரவேலே, நீங்கள் இப்பொழுதே
உபவாசத்தோடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் நீங்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்புங்கள் என்று அழைக்கிறார். ஆண்டவரிடத்தில் நாம் வரும்போது அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்தவராய் இருக்கிறார். அவர் நம்மை பாவி என்று புறம்பே தள்ளாதவர். இளைய குமாரன் எழுந்து தகப்பனிடத்திற்கு வந்தபோது கூலிக்காரனில் ஒருவனாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்டான். ஆனால் தகப்பன் அவனை கூலிக்காரனாக அல்ல, மறுபடியும் மகனாகவே ஏற்றுக்கொண்டு அவனை கட்டி அணைத்து அவனை முத்தம் செய்து அவனுக்கு வஸ்திரங்களை, விலை உயர்ந்த வஸ்திரங்களையும் பாதரட்சைகளை மோதிரங்களை கொடுத்து பெரிய விருந்து பண்ணி அங்கே கீத வாத்தியங்கள் எல்லாம் முழங்கி அந்த சந்தோஷத்தை கொண்டாடினார்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இன்றைக்கு நம்முடைய தேசத்திலும் ஏன் இப்படி வெட்டுக்கிளிகளினாலே பஞ்சங்கள், ஏன் இப்படி கொரோனா வைரஸ்னால பேரழிவுகள்? முதியோரே, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இதை பார்த்தது உண்டா? உங்கள் முற்பிதாக்களுடைய நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு கொரோனா வைரஸ் போல வந்து லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்தது உண்டா? ஆண்டவர் உங்களையும் என்னையும் மனம் திரும்பும்படியாய் அழைக்கிறார். மனம் திரும்பும்படியாய் நாம் ஆண்டவர் அழைக்கிறார். அவர் மன உருக்கம் உள்ள தேவன். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். இழந்து போன ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாய் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். யூதாவையும் இஸ்ரவேலையும் கர்த்தர் எப்படி தெரியுமா ஆசீர்வதிக்கிறார்? அவர்கள் பயந்து எல்லாவற்றையும் இழந்து துக்கத்தில் துயரத்தில் இருக்கிற அந்த சமயத்திலே தான் அவர்கள் மனம் திரும்பினால் தேவன் பெரிய காரியங்களை இந்த தேசத்தில் செய்வார் என்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஆண்டவர் தேசத்தில் கட்டளையிடுவார் என்ற ஒரு நற்செய்தியை தான் நீங்க யோவேல் தீர்க்கதரிசி தேசத்துக்கே கொண்டு வருகிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தமிழ்நாடு மாத்திரமல்ல, இந்தியா தேசம் மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கு உலக அளவிலே இருக்கிற இந்த பேரழிவு கொள்ளை நோய் மாற வேண்டுமானால், நம்மை விட்டு நீங்கி ஜீவன் பெற வேண்டுமானால், இந்த வெட்டுக்கிளியினாலே வந்திருக்கிற பஞ்சங்கள் மாற வேண்டுமானால், நாம் முழு இருதயத்தோடு இயேசு ஆண்டவருடைய கல்வாரி சிலுவை அண்டை நாம் மனம் திரும்பி வர வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், தேசமே நீ பயப்படாதே, நீ மகிழ்ந்து களி கூறு, நீ அழுதது போதும், நீ துக்கித்தது போதும், நீ கலங்கி நீ வேதனைப்பட்ட நாட்கள் போதும், நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்கிறார். பாருங்கள், கர்த்தர் கொடுக்கிற அவர்களுக்கு மனம் திரும்பும் போது அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதங்களை இங்கே யோவேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருந்து அடுக்கு அடுக்காக எத்தனை ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்கள். முதல் கொடுக்கிற ஆசீர்வாதம், புறஜாதியாருக்குள்ளே உங்களை நான் நிந்தையாகி இனி வைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறேன். அவமானத்தை அனுபவித்தது போதும், பஞ்சத்தை அனுபவித்தது போதும், இனி புறஜாதியார்கள் மத்தியில நீங்கள் தலை நிமிர்ந்து நீங்கள் ஆசீர்வாதமாய் நீங்கள் இருப்பீர்கள் என ஆண்டவர் சொல்லுகிறார். தானியம் திராட்சரசம் எண்ணெயினாலே நான் உங்களை திருப்தியாக்குவேன், கோதுமைகளினாலே நான் அளிக்கும் நன்மையினாலே என் ஜனங்கள் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், மிருகங்கள் கூட மேய்ச்சலை கண்டடையும். மிருகங்களுக்காக கூட பரிதபிக்கிற தேவன் நம்முடைய தேவன். பாழ் நிலங்கள் எல்லாம் வயல் நிலங்களாய், வனாந்திரம் வயல்வெளியாய் மாறி மிருகங்கள் எல்லாம் அங்கே மேய்ச்சலை கண்டடையும். வயல் நிலங்கள் அதனுடைய பலனை தரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது களங்கள் தானியத்தால நிரம்பும், ஆலைகளிலே திராட்சரசங்களும் எண்ணெயும்
வழிந்தோடும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறார். வெட்டுக்கிளி பட்சித்து போட்ட அந்த வருஷத்தின் பலனை நான் திரும்பவும் அளிப்பேன். என்னென்ன வகையிலே இங்கே பச்சை புழு, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கொட்டை பூச்சி என்னென்ன அது அரித்து போட்டு நாசமாக்கினதோ அந்த வருஷத்தின் பலனை நான் திரும்ப அளிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு எங்கு பார்த்தாலும் உணவில்லாமல் பசியினாலே இன்றைக்கு மறித்து கொண்டிருக்கிற ஜனங்கள், சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை பார்க்க முடிகிறது. ஆனால் தேசம் மனம் திரும்பும் போது, ஆளுகிறவர்கள் ஜீவனுள்ள தேவனை தேடி வரும்போது, ஆசாரியர்களும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு போஜன பலிகளை, பான பலிகளை வார்க்கும் போது, புத்தியுள்ள ஒரு ஆராதனை ஆண்டவருக்கு ஏறெடுக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் சம்பூர்ணமாய் நம்மை சாப்பிட வைக்கிறார். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தலை குனிந்து போக மாட்டோம். குடும்பங்களுக்கு மத்தியிலே, உறவினர்களுக்கு மத்தியிலே, நாம் வாழுகிற இந்த சமுதாயத்திலே ஒரு நாளும் நம்ம அவமானம் அடைய மாட்டோம். நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கும், நம்முடைய வாழ்க்கை செழிக்கும். நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவரும் இல்லை என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் இப்படி நம்மை ஆசீர்வதித்து நம்மை திருப்தியாக்கும் போது, நம்மை செழிப்பாக்கும் போது, நம்ம துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் போது நாம் அறிந்து கொள்வோம், அவர் ஒருவரே கர்த்தர், இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவர், ஜீசஸ் இஸ் தி லார்ட் என்பதை நம்முடைய நாவுகள் அறிக்கை செய்யும். அப்படி ஆண்டவர் நம்மை திருப்தியாக்கி, ஆண்டவர் இப்போது ஆலயங்கள் இல்லாமல் ஆவிக்குரிய ஒரு வறட்சி இருக்கிறது அல்லவா? மனம் திரும்பும் போது ஆலயங்கள் திறக்கப்படும், ஆராதனைகள் முன்பு போல நடக்கும். ஒரு தேசிய அளவிலே ஒரு பெரிய மாற்றம், ஒரு எழுப்புதலை நம்முடைய தேசம் காணும், திருச்சபைகள் காணும். அப்படி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகிறவராயிரு. அப்பொழுதுதான் உலக பிரகாரமாக திராட்சரசம், எண்ணெய், தானியங்கள், களஞ்சியங்கள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்பது யோவேலினால் உரைத்த அந்த வாக்குத்தத்தத்தை தான் கடந்த வாரத்திலே நம்ம செய்தியாக தியானித்தோம். ஆவியை அளவில்லாமல் நம்ம மேலே ஊற்றி ஒரு ஆவிக்குரிய சிரிப்பு, நம்முடைய குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாய், வாலிபர்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்கிறவர்களாய், தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறவர்களாய் ஆண்டவர் மாற்றுகிறார். ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு செழிப்பு. அன்பானவர்களே, அப்பொழுது யோவேல் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஏன் இந்த உபத்திரவம் நமக்கு வந்தது என்று உணர்ந்து மனம் திரும்புகிறவன், ஏன் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் வந்தது, மரணம் வந்தது, இந்த மரண இருளில் இருந்து யார் நம்மை காப்பாற்ற முடியும் என்பதை யோசித்து முழு இருதயத்தோடு மனம் திரும்பி இந்த கர்த்தரா இருக்கிற இயேசுவண்டை வருவான், அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவான். பரலோக வாழ்வை அவன் அடைவான். அந்த நித்திய ஜீவனுக்கு போவதற்கு ஒரே ஒரு வழி இயேசு. இயேசு ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறார். அவரால் இல்லாமல் நம்ம பரலோகத்துக்கு போகவே முடியும். ஆகவே முழு இருதயத்தோடு கூட நாம் மனம் திரும்புவோம். அவரவர்கள் தங்கள் தங்கள் கைகளினுடைய கொடுமைகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி நினிவேயின் மக்களை குறித்து ராஜா முதல் மிருக ஜீவன்கள் வரையில ரெட்டொடுத்தி மனம் திரும்பினதே. அந்த மனம் திரும்புதல் இன்னைக்கு தேசிய அளவிலே நடைபெற வேண்டும். ஆலயங்கள் திறக்கப்பட்டு தேச தலைவர்கள் முதற்கொண்டு
உலக மக்கள் முதற்கொண்டு இந்த பேரழிவில் இருந்து காப்பாற்றப்பட கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அப்போது நாம் ரட்சிக்கப்படுவோம். நாம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பமே காப்பாற்றப்படும். நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். பயம் நிறைந்த, திகில் நிறைந்த ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில தேசமே நீ பயப்படாதே என்று சொன்னீரே அப்பா. எங்கள் உள்ளத்தில் இருக்கிற பயத்தை எடுத்து போடும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் உம்முடைய வல்லமை கடந்து பாயட்டும் ராஜா. யார் யார் உள்ளத்துல என்னென்ன வேதனை, என்னென்ன பயம் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் இருதயத்தை கிழித்து நாங்கள் மனம் திரும்பும் போது நீர் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னிக்கிறீர். நீர் ஆண்டவரை இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர். நீர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்த ஆண்டவராக இருக்கிறேன். நன்றி ராஜா, நன்றி அப்பா. எப்படி யூதாவையும் இஸ்ரவேலையும் ஆண்டவரே பாழ் நிலங்கள் எல்லாம் விளை நிலங்களாக மாற்றினது போல, ஆண்டவரே மிருக ஜீவன்களை எல்லாம் ஆண்டவரே காப்பாற்றினது போல, இன்றும் எங்கள் தேசத்தை, இன்றும் எங்கள் திருச்சபை, இன்றும் எங்கள் குடும்பங்களை, எங்கள் பெற்றோர்களை, எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைய ஆண்டவரே தானியங்கள் ஆண்டவரே களங்கள்ல நிரம்பி வழிய, ஆலைகளிலே திராட்சை ரசங்களை எண்ணெயும் வழிந்தோடுகிற ஆசீர்வாதங்களை, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்கு நீ கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன். உமது ஊழியக்காரனாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்து அவர்கள் சுகமாயிருக்கட்டும். உமக்கே துதிகன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியத்தில் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இன்றும் இன்னும் சதா காலம் தங்கியிருந்து கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you, God bless you. இதை பார்த்து எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இதை லைக் பண்ணி, இதை ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாய் உங்களை மிகுந்த அன்போடு கூட நாங்கள் கேட்கிறோம். God bless you all. God bless you.